நவீன இந்தியாவின் மிக சிறந்த நாடாளுமன்றவாதிகளில் ஒருவரும் இந்திய மக்களவையின் 14வது சபாநாயகருமான சோம்நாத் சட்டர்ஜி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். 1929ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி பிறந்துள்ளார். 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி காலமாகியுள்ளார். சோம்நாத் சட்டர்ஜி அவர்கள் கட்சி பாகுபாடின்றி அவையை நடுநிலையோடு நடத்தியதற்காகவும் இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மாண்பை உயர்த்தியதற்காகவும் சோம்நாத் சட்டர்ஜி பெரிதும் மதிக்கப்படுகிறார். 1929ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி அன்று அஸ்ஸாம் மாநிலத்தின் தேஸ்பூரில் பிரபல வழக்கறிஞர் நிர்மல் சந்திர சட்டர்ஜி, பினாபாணி தேவி ஆகியோருக்கு பிறந்துள்ளார். 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் பயின்றவர். பின்னர் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்ட படிப்பை முடித்துவிட்டு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். சோம்நாத் சட்டர்ஜி அவர்கள் 1971 முதல் 2009 வரை 10 முறை மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சாதனை படைத்தார். 1984 பொதுத் தேர்தலில் மட்டும் மம்தா பானர்ஜியிடம் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் சோம்நாத் சட்டர்ஜி அவர்கள். நாடாளுமன்றத்தில் இவருடைய சிறந்த வாதங்கள் மற்றும் சொற்பொழிவுகளுக்காக 1996ஆம் ஆண்டு இவருக்கு சிறந்த நாடாளுமன்றவாதி விருது வழங்கப்பட்டது. 2004 முதல் 2009 வரை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் மக்களவை சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சபாநாயகராக இருந்தபோது அவையின் விவாதங்களை மக்கள் நேரடியாக பார்க்கும் வகையில் மக்களவை தொலைக்காட்சியை முதலில் தொடங்கி நேரடி ஒளிபரப்பு செய்ய இவரே காரணமாக இருந்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் 1968இல் இணைந்து 40 ஆண்டுகள் மிக முக்கிய தலைவராக செயல்பட்டார் சோம்நாத் சட்டர்ஜி அவர்கள். 2008ஆம் ஆண்டு இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தத்தின் போது கம்யூனிஸ்ட் கட்சி மன்மோகன் சிங் அரசுக்கு அளித்த ஆதரவை வாபஸ் பெற்று சோம்நாத் சட்டர்ஜியையும் சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய கோரியது. ஆனால் சபாநாயகர் பதவி என்பது கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுநிலையானது என்ற அரசியல் சாசன மாண்பை காரணம் காட்டி அவர் பதவி விலக மறுத்தார். இதனால் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். எனினும் இறுதி வரை அவர் ஒரு சார்பற்ற சுதந்திரமான நடுநிலை மனிதராகவே மக்கள் மனதில் நிலைத்து நின்றார். நவீன இந்தியாவின் மிக சிறந்த நாடாளுமன்றவாதிகளில் ஒருவரான சோம்நாத் சட்டர்ஜி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.